நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாத்தாக்கா 2026 ஆட்சி செயற்பாட்டு வரைவை இன்று வெளியாக்கினார். அது குறித்தான மிக முக்கிய காணொலியாக இது இருக்கும். தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026 நூல் 19/3/2026 சென்னை கிண்டி கத்திப்பாறை சந்திப்பில் அண்ணா சாலையில் அமைந்துள்ள லீ ராயல் மெரிடியன் உண்டுரை விடுதியில் நாத்தாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வெளியிடுகின்றார். மேலும் இந்த ஆட்சி செயல்பாட்டு வரைவில் பல்வேறு முக்கியத்துவம் மிகுந்த செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு கல்வி, மருத்துவம், குடிநீர் போன்ற அடிப்படை கட்டமைப்புகளுக்கு என்னென்ன தேவையோ அது போன்ற விடயங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு இந்த செயற்பாட்டு வரைவில் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று அனைவருடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. மிக தெளிவானதொரு கண்ணோட்டத்தோடு எதிர்கால தலைமுறையினருக்காக ஆட்சி வரைவு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதில் மிக குறிப்பிடத்தகுந்த தமிழ்நாட்டிற்கு 5 தலைநகரங்கள் உருவாக்குவது குறித்தும், பெண்களுக்கு தனித்தொகுதி, 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 பாராளுமன்ற தொகுதி உருவாக்குவது குறித்தும், மாநிலத்தின் தன்னாட்சி, ஒன்றியத்தில் கூட்டாட்சி என்ற தன்னம்பிக்கையிலான ஒரு செய்தியும், இட பங்கீட்டில் தமிழர்களுக்கு முன்னுரிமை என்ற செய்தியையும், சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்ற செய்தியும், மணல் கொள்ளையை தடுக்க தனிப்படை அமைக்கப்படும் என்ற மிக முக்கிய செய்தியையும், குடிநீர் விற்பனையை தடை செய்து இலவச குடிநீர் தமிழ்நாடு முழுவதும் விநியோகிக்கப்படும் என்பதற்கான செய்தியையும், பூரண மதுவிலக்கு 1 வருடத்தில் அமல்படுத்தப்படும் என்ற செய்தியையும் மிக முக்கிய செய்தியாக நம்மால் பார்க்க முடிகின்றது. சாதிவாரி இடஒதுக்கீடு ஒழிக்கப்பட்டு இடஒதுக்கீட்டில் தமிழ் குடிமகன்களுக்கு முன்னுரிமை என்ற செய்தியை கூறியிருக்கின்றார்கள். ஓராண்டிற்குள் மதுபான கடை மூடல் என்ற செய்தி மிக முக்கிய செய்தியாக அனைவரும் பேசப்பட்டிருக்கின்றது. வாக்களிப்பது கட்டாயமாக்கப்படும் என்ற செய்தியை உறுதியேற்று இருக்கின்றார்கள். விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற செய்தியை தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் தமிழ் வழியில் ஆங்கில மருத்துவ கல்வி என்ற செய்திதான் டாப் மோஸ்ட் செய்தியாக இந்த ஆட்சி வரைவில் இருக்கின்றது என்று கூட கூறலாம். 60 வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் என்ற செய்தியை மிக முக்கிய செய்தியாக பார்க்கின்றோம். படிப்படியாக ஓராண்டிற்குள் மதுக்கடை மூடல் என்ற செய்தியை ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அனைவருக்கும் அரசு வேலை வழங்குவேன் என்ற சொந்தமிழன் சீமானின் உரை இதில் மிக முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்குவேன் என்ற செய்தியையும் இதில் மிக முக்கியமாக மக்களால் பார்க்கப்படுகின்றது. மாணவர்களின் கல்வி கடன்களை முற்றிலுமாக ரத்து செய்யப்படும் என்ற செய்தி அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. பாரதிதாசனில் வாழ்வினில் செம்மையடைய பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்தாக மாற்றுவோம் என்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இடஒதுக்கீட்டில் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்ற செய்திதான் இருப்பதிலேயே மிக முக்கிய செய்தியாக மாறி இருக்கின்றது. ஆட்சிக்கு வந்தால் இது அனைத்தையும் செய்வோம் என்ற ஆட்சி வரைவு கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும், ஒரு உண்மையையும், ஒரு செய்தி, உண்மையான செய்தியையும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இது போன்று கொடுக்க முடியும். பிற கட்சிகள் எல்லாம் இது இவ்வளவு தருவோம், அப்பொழுது ஆட்சிக்கு வெற்றி பெற்று வந்தால் அவ்வளவு தருவோம், உங்களுக்கு இலவச சிலிண்டர் தருவோம், இலவச கேஸ் தருவோம் என்ற இந்த செய்திகள் எல்லாம் ஒரு வளர்ச்சிக்கான செய்தியாக யாரும் பார்ப்பதில்லை. மாறாக குடிக்க குடிநீர், படிக்க கல்வி, மேலும் மருத்துவம் போன்ற செய்திகள் எல்லாம் மிக முக்கிய செய்திகளாக பார்க்கப்படுகின்றது. இதுதான் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய மிக முக்கிய செய்தியாகவும் அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. இதை கொடுத்துவிட்டால் அவர்கள் அனைவரும் செம்மைமிக்க வாழ்வை வாழ்வார்கள் என்பதை நாம் உணர்ந்து தெளிந்து நிச்சயமாக வரும் தேர்தலில் சட்டமன்றம் செல்லக்கூடிய அளவிற்கு நாம் தமிழர் கட்சிக்கு அனைவரும் வாக்கு செலுத்துவோம் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் உள்ளது காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.